அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுவதை விட செய்து காட்டுவதில் நம்பிக்கை வைப்பீர்கள். பேசுறதை விட செஞ்சு காட்டுறதுல தாங்க எனக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டே அப்படிங்கிற நினைக்கிற ஆள் நீங்கள். ஓகே, அப்படி இருக்கக்கூடியதில் மகர ராசியில் கவனிக்க வேண்டிய சில குணங்கள். நிறைய தோல்விகளை மனதில் சுமப்பது, எப்பொழுதும் கவலையுடன் எதிர்காலத்தை சிந்திப்பது, பிறரிடம் மனம் திறக்காமல் இருப்பது, அதிக பொறுப்பால் உடல் மனம் சோர்வு அடைவது, சிறிய சந்தோஷங்களையும் அனுபவிக்க மறுப்பது, தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் நினைப்பது, மன்னிப்பு கேட்க தாங்களை நேசித்தவர்கள் உங்கள் அமைதியை அலட்சியம் என்று நினைத்திருக்கிறார்களா? நீங்கள் அழ வேண்டிய நேரத்தில் கூட பலவீனமாக தெரியக்கூடாது என்று கண்ணீரை மறைத்தது உண்டா? இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? மகர ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை சோர்வடைய செய்வது மகர ராசிக்காரர்கள். உங்கள் வெற்றி உங்கள் பதவியில் இல்லை, உங்களால் நிம்மதியாக சிரிக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை வெல்ல உழையுங்கள், ஆனால் உங்களை நேசிப்பவர்களை இழக்கும் அளவுக்கு அல்ல. நான் சொன்ன வார்த்தைகளை ஒன்னொன்னும் கவனமா வச்சுக்கோங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதி விதி நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை ஒரு பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரில நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம் இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்கிறோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமே நீங்கள் யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாமல் இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல. அது கிடையாது. அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா?
அதுக்கு தயாராக நீங்கள் இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது, இதனால் என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலேயுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். மகர ராசி நேயர்களே, அதாவது சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது வாழ்க்கையில் பிறவி குணம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுவதை விட செய்து காட்டுவதில் நம்பிக்கை வைப்பீர்கள். பேசுகிறத விட செஞ்சு காட்டுறதுல தாங்க எனக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டே அப்படிங்கிற நினைக்கிற ஆள் நீங்கள். ஓகே, அப்படி இருக்கக்கூடியதில் மகர ராசியில் கவனிக்க வேண்டிய சில குணங்கள். மகர ராசிக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் மறைப்பது 1, வேலைக்காக உறவுகளை புறக்கணிப்பது 2, 3வது யாரையும் எளிதில் நம்பாதது, 4 தன்னையே அதிகமாக சுமைப்படுத்துவது, 5 உதவி கேட்க தயங்குவது, சில நேரங்களில் மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் இருப்பது, பழைய தோல்விகளை மனதில் சுமப்பது, எப்பொழுதும் கவலையுடன் எதிர்காலத்தை சிந்திப்பது, பிறரிடம் மனம் திறக்காமல் இருப்பது, அதிக பொறுப்பால் உடல் மனம் சோர்வு அடைவது, சிறிய சந்தோஷங்களையும் அனுபவிக்க மறுப்பது, தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் நினைப்பது, மன்னிப்பு கேட்க தாமதிப்பது, ஓய்வெடுப்பதையும் குற்ற உணர்வாக நினைப்பது, நான் மட்டும் தாங்கிக் கொள்கிறேன் என்ற மனநிலை, இது எல்லாமே இருக்கு. சரி, அப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள்னு இருக்குல்ல, நிறைய நல்ல குணங்களும் மகர ராசிக்கு இருக்குல்ல, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. கடின உழைப்பால் உயர நினைப்பவர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்கள். இந்த காலத்தில் யார் அதெல்லாம் இருக்காங்க? ஆனால் மகர ராசிக்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பொறுப்பை சுமக்கும் மன வலிமை, வாழ்க்கையை ஒழுக்கமான வாழ்க்கையை விரும்புவர். இப்படித்தான் வாழணும்னு, இப்படித்தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழணும்னு முடியாது அப்படிங்கிற மாதிரி. குடும்பத்தின் எதிர்காலத்தை சிந்திப்பவர் நீங்க. சிரமத்திலும் தளராத மனம் உடையவர், செலவில் கட்டுப்பாடு, அனுபவத்தை மதிக்கும் குணம், அமைதியாக சாதனை படைப்பவர், சுயமரியாதை காக்கும் இயல்பு, நேரத்தை வீணாக்காதவர். டக்கு 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 டக்குன்னு ஓடுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்பிக்கைக்கு தகுதியானவர், நீண்ட கால இலக்கை நோக்கி பயணிப்பவர், பிறருக்கு பாதுகாப்பு உணர்வை தருபவர், வாழ்க்கை பொறுப்புடன் அணுகுபவர். சில பெண்கள்லாம் ஆணை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உட்காரு ஏந்திரக்கணும், அப்படி மிரட்டியே வைப்பாங்க ஆண்களை எல்லாம். சில திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்கள் சிலர் 50 வயது 55 வயது கடந்தவர்கள் அப்படியே ஆணெல்லாம் சிம்ம சொப்பனமாக ஐயோ இவங்களா அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்குலாம் சில பேர் வைக்கிறவங்களாம் இருப்பாங்க. சில பேர் சாஃப்ட் குணமும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் பிறவி குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1 நிமிடம் உங்கள் மனசாட்சியுடன் சில விஷயங்களை கேளுங்கள். உங்கள் அம்மாவுடன் அமர்ந்து மனம் திறந்து பேசியது எப்போது? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா கிட்ட நீ எப்போ மனம் திறந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 நிமிஷம் நீ பேசியிருக்கியா? உங்கள் அப்பாவின் உழைப்புக்கு நேரில் நன்றி சொன்னது உண்டா? வேலை முடிந்த பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி குடும்பத்துடன் செலவிட வேண்டிய நேரத்தை இழந்தது உண்டா? உங்களை நேசித்தவர்கள் உங்கள் அமைதியை அலட்சியம் என்று நினைத்திருக்கிறார்களா? நீங்கள் அழ வேண்டிய நேரத்தில் கூட பலவீனமாக தெரியக்கூடாது என்று கண்ணீரை மறைத்தது உண்டா? இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? மகர ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை சோர்வடைய செய்வது உழைப்பு அல்ல, உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கும் பழக்கம்தான் மிக முக்கியம். உங்கள் இதயத்தை காலியாக்குவது வறுமை அல்ல,
சொல்லப்படாத அன்பு தான். சில விஷயங்கள் அன்பு, சில பண்பு, சில விஷயங்கள்லாம் நிறைய மறைச்சிருக்கீங்க. சில விஷயங்கள் சொல்கிறதில்ல, சில விஷயங்கள் தன்னைத்தானே அழுதுருக்கீங்க. சில நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சில பேர் இருந்திருக்காங்க. பிறவி குணம் மாறுமா அப்படின்னு சொன்னால் உழைப்பை நிறுத்த வேண்டியதில்லை, ஆனால் உங்களை நேசிப்பவர்கள் வாடும் நேரத்தையும் இழக்காதீர்கள். சாதனை பெரியது, ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். அதெல்லாம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது திருநள்ளாறு தர்பாணீஸ்வரர் கோவிலுக்கு குடும்பத்தோடு கூட போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஓம் நம சிவாய 33 தடவை தினமுமே சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்கள், உங்கள் வெற்றி உங்கள் பதவியில் இல்லை, உங்களால் நிம்மதியாக சிரிக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை வெல்ல உழையுங்கள், ஆனால் உங்களை நேசிப்பவர்களை இழக்கும் அளவுக்கு அல்ல. நான் சொன்ன வார்த்தைகளை ஒன்னொன்னும் கவனமாக வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்க. பிறவி குணம், குணம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை இழிவாக யாரும் சொல்லிடக்கூடாது. என்னாலையும் மாறுதல் சொல்ல முடியும், என்னாலையும் அடுத்த விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வாங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.